நான் 2016 கிச்சன் ஆரம்பிக்கிறப்போ முதல் வருஷம் 1 கோடி ரூபாய் லாஸ். ஏன்னா நம்மளுடைய கிச்சனுடைய கெப்பாசிட்டி வந்து ஒரு நாளைக்கு 30,000-40,000 மீல் பண்ற கெப்பாசிட்டி. ஆனா முதல் வருஷம் வெறும் 3000 பேருக்கு தான் ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணோம். அந்த ஓவர் ஹெட்ஸை மேட்ச் பண்ண முடியல. எல்லாரும் சொன்னாங்க ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டோம், இண்டஸ்ட்ரியல் கிச்சன்ல கண்டிப்பா யாருமே சக்சஸ் ஆகிறதுக்கு ரேஷியோ கம்மி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் வந்து யோசிச்சேன், எங்க நம்ம தப்பு பண்றோம், எப்படி அதை சரி பண்ணலாம். என்னோட ஃப்ரெண்ட் வந்து விஐடி காலேஜோட இண்டஸ்ட்ரியல் கிச்சனை ரன் பண்றாரு. அவர்கிட்ட போயிட்டு ஒரு 10 நாள் இருந்து அவருடைய நியூஆன்சஸ் எல்லாம் என்னன்னு கத்துக்கிட்டேன். அதை வந்து எங்களோட இண்டஸ்ட்ரியில அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் செகண்ட் இயர் பிரேக் ஈவன் பண்ணணும், தேர்ட் இயர் ப்ராஃபிட் பண்ணோம். இன்னைக்கு அது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு இந்தியால வந்து எம்என்சிஸ் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியல் கிச்சன்ல மோனோபோலியா இருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி நிறைய எம்என்சிஸ்க்கு வந்து ஃபுட் சப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோலை வச்சுட்டு நம்மளுடைய டீமை எப்படி வந்து ஒரு எம்என்சி கம்பெனில ஒரு ப்ராப்பரான ஒரு ஹைரார்கி இருக்குமோ அந்த மாதிரியான ஹைரார்கியை வந்து செட் பண்ணிட்டு அவங்களுக்கு உண்டான ட்ரைனிங் செஷன் எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம 9 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்.